ஒரு முஃமினுடைய லட்சியம் என்னவென்று சொன்னால் மறுமை வாழ்க்கையிலே வெற்றி பெறுவது, சொர்க்கத்தை அடைய பெறுவது. அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் 3 தட்டிலேயும் வீடுகளை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், அன ஸஈமுன் பிபைத்தின் ஃபீ ரபலில் ஜன்னா லிமன் தரக்கல் மிராஅ வயின் கான முஹிக்கன். சொர்க்கத்தினுடைய அடித்தட்டிலே ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். யார் தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டாரோ அவருக்கு, அவர் சத்தியவாதியாக இருந்தாலும் சரிதான், அவர் ஹக்கிலே இருந்தாலும் சரிதான், அவர் தர்க்கம் செய்வதை விட்டுவிட்டால் அவருடைய வீடு சொர்க்கத்தினுடைய அடித்தளத்தில் வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பு. அதே போல் நடுத்தட்டிலே விபைத்தின் ஃபி வஸ்தில் ஜன்னாலிமன் தரக்கல் கதிப வயின்கான மாசிஹன், கேலிக்காகவே இருந்தாலும் சரிதான், பொய் சொல்வதை எவர் விட்டுவிட்டாரோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய நடுத்தட்டில் ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன். அதே போல் விபைத்தின் ஃபி ஆலல் ஜன்னாலிமன் ஹசன் அஹுலுகுஹு, யார் தன்னுடைய பண்பை அழகாக்கி கொண்டாரோ அவருக்கு ஆக உச்சமான தட்டில், மேல் தட்டிலே ஒரு வீட்டை வாங்கி தருவதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நமக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், இதில் எந்த தட்டிலே நம்மளுடைய வீடை நாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதற்கு முயற்சிக்கப் போகிறோம் என்பதுதான் நமக்கு முன்னால் வைக்கப்படக்கூடிய கேள்வி.